வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து காய வச்சுக்கணும். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் நான் எடுத்துருக்கேன். இதில் பாதி அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்து செய்ய போகிறேன். ஸோ பாதி அளவுக்கு நூடுல்ஸை சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸ் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு பாத்திரத்தில் ஓட்டத்தட்டில் நம்ம வடித்து எடுத்து வச்சுக்குவோம். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 3 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடி மாஸ் மாதிரி இந்த மாதிரி முட்டை பிரண்டு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பீன்ஸை சின்னமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துருக்கேன். 1 கப் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா நூடுல்ஸை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த எக் நூடுல்ஸை நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு லாஸ்ட்டாக நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பராக ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்லேயும் எக் நூடுல்ஸ் ஈஸியாக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.